பௌத்த சமயத்தின் கொள்கைகளுக்கு சவாலாக சிறு காப்பியங்கள் எழுதப்பட்டன. இறைவா உமக்கே புகழ். அதே பாணியில் திருத்தந்தை பிரான்சிஸ்கு உலகளாவிய அளவில் நடந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம், நுகர்வு கலாச்சாரம், வணிகச் சந்தைகள், விஞ்ஞான தொழில்நுட்பம், வன்முறை, பேராசை, தன்னலம், ஆணவம் போன்றவற்றுக்கு எதிராக ஒரு பெரும் கலகத்தையே உருவாக்கி இருக்கிறார் இக்காப்பியத்தில். திருத்தந்தை துடிக்கிறார், நாமும் துடிக்கிறோம். திருத்தந்தை உருகுகிறார், நாமும் உருகுகிறோம். திருத்தந்தை கெஞ்சுகிறார், நாமும் கெஞ்சுகிறோம். அப்படி இருந்தும் இறைவா உமக்கே புகழ் நூலில் ஒரு குறை இருக்கிறது. காப்பியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் போன்றவை அதிக பக்கங்களை கொண்டு வடிவத்தில் பெரியதாக காணப்படுவர். ஆனால் இறைவா உமக்கே புகழ் நூல் மொத்தமே 182 பக்கங்களை மட்டுமே கொண்டுள்ளது. இந்த நிலையில் தான் என்னுடைய முயற்சி அவசியமாகிறது. எஞ்சியிருக்கும் தேவைகளை, பக்கங்களை நான் எழுதி காப்பிய தேவையை ஈடுகட்டி இருக்கிறேன். தொல்காப்பியம் தொடங்கி இந்த வாரம் வெளியான ஆனந்த விகடன் வரை அலசி பார்த்து காப்பியத்திற்கு தேவையான தரவுகளை சேகரித்துள்ளேன். சங்க காலத்தில் போற்றி கொண்டாடப்பட்ட அகம், புறம் போன்ற திணைகள் திருத்தந்தையாரால் வெகு சிறப்பாக எடுத்து இயம்பப்பட்டுள்ளன. அகத்தியம், தொல்காப்பியம், எடுத்தியம்பும், 5 இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் ஆகியவற்றுக்கு கட்டுப்படாமல் சூழல் இலக்கணம் எனும் இன்றைய அத்தியாவசிய தேவையாக இருக்கும் இலக்கணத்தை வைத்து காப்பியத்தை எழுதியிருக்கிறேன். ஒலியியல், ஒழுங்கு, நிகண்டுகள், அகராதிகள், வரலாற்று மூலங்கள் போன்றவைகள் அடிப்படையில் எழுதப்படவில்லை. உரையாசிரியர்கள் இறையனார், அறிவனார், இளம்பூரனார், அடியார்க்கு நல்லார், நாச்சனிக்கு இனியார், பணம்பரனார் போன்றோர் உதாரணங்களையும் நான் எடுத்து கொள்ளவில்லை. யாப்பு, வெண்பா, கலிப்பா அல்லது அருசீர், எழுசீர், ஆசிரிய விருத்தங்கள் அல்லது மார், நீர், சீர், கூர், ஏர், கார், நார், பார் போன்ற எதுகை, மோனை சத்தங்களையும் இக்காப்பியத்தில் எதிர்பார்க்க முடியாது. மாறாக உரைநடை, சிறுகதை, புதினம், மொழிபெயர்ப்பு, நாட்டுப்புற பாங்கு, இக்கால தமிழ் இலக்கணம் என்பவற்றை மட்டுமே உபயோகித்து இக்காப்பியத்தை படைத்திருக்கிறேன். தொல்காப்பியம் இலக்கணத்திற்கு ஏற்றாற்போல் இக்காப்பியம் அமையாவிட்டாலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசரத்தை முன்னிட்டு காப்பியம் என்று அழைத்தால் பெரும்பாலான தமிழ் மக்கள் இதை படிக்கக்கூடுமே எனும் நல்லெண்ணத்தில் எழுந்த முயற்சித்தான் இது. சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட ராமாயணம் எனும் நூலை கம்பர் எப்படி தமிழ் மொழிபெயர்த்து கம்பராமாயணம் படைத்தாரோ அதை போன்று அடியேனும் இறைவா உமக்கே புகழ், லௌதாத்தோ சி எனும் ஆங்கில நூலிலிருந்து தமிழாக்கம் செய்துள்ளேன். அதோடு அதற்கேற்ற விளக்க உரைகளையும் நான் தந்திருக்கிறேன். ஆகவே சுற்றுச்சூழல் பெருங்காப்பியம் உருவாக எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ்குவின் சன்னிதானத்தில் இந்த காப்பியத்தை நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.